ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். குட் மார்னிங் மேம். ஹலோ. சொல்லுங்க. மேம் ஹலோ. கிளாஸ் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதா மேடம்? கிளாஸ் ஆமாங்க, இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுங்களா? ஆமாங்க, இப்போதான் ஸ்டார்ட் சரி ஆகுது. பந்தன் போடுங்க. சரி. பந்தன் பண்ணுமா மேடம்? ஆமாங்க, இப்போதான் பந்தன் போடணும். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து கவனத்தை நமது இதயத்தில் அதே நேரத்தில் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, சர்வமும் தாங்களே. எப்பொழுதும் எங்களின் இதயத்திலிருந்து எங்களை வழிநடத்தும் தாங்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் பாதுகாப்பு உணர்வை தருகிறது. தாயே, எங்களின் அனுதின தியானத்தில் நாங்கள் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கும் சந்தேகமற்ற எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். கவனத்தை நமது இதயத்தினுள் வைத்து மிகுந்த நம்பிக்கையுடனும் தூய விருப்பத்துடனும் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமது அந்த கைகளில் குளிர்ந்த நுண் அதிர்வுகள் நமது இதய சக்கரத்திலிருந்து வெளிப்படுவதை நன்றாக உணர முடியும். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் எங்களின் கவனத்தில் எப்பொழுதும் தங்களை கொண்டிருப்பதற்கு எங்களுக்குள் தடைகளை தாங்களே தயவு செய்து அகற்ற வேண்டும் அம்மா. தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். கவனம் முழுமைக்கும் நமது இடது நாடியில் மட்டும் வைத்திருப்போம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா காளி, ஸ்ரீ பைரவர். தங்களின் தத்துவம் எங்களின் இடது நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் அகற்றுகிறது. எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுகிறது. எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை கவனத்தை அகற்றுகிறது. தாயே, தங்களின் சக்தியானது எங்களுக்குள் மகிழ்ச்சியையும் தூய விருப்பத்தையும் நிலைநிறுத்துகிறது. தாயே, இவை அனைத்தையும் நாங்கள் பொய்மை உணர்வுடன் உணராமல் உண்மை உணர்வோடு தங்களின் அருளாசியை முழுமையாக உணர்ந்து அதை பெறுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் தங்களின் கவனத்தை நிலைநிறுத்துங்களம்மா. ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற தூய்மையற்ற கவனத்தின் எண்ண ஓட்டங்களையும் பயத்தையும் படபடப்பையும் அகற்றுகிறது. தங்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறும்பொழுது எங்களுக்குள் எங்களின் படைப்பாற்றல் திறனும் மேம்படுத்தப்பட்டு எங்களுக்குரிய பொறுப்புணர்வை
நிலை நிறுத்துகிறது. தாயே, தங்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக நாங்கள் பெறும்பொழுது எங்களுக்குள் ஏற்படுகின்ற ஆனந்த உணர்வின் நிலைப்பாட்டை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் மத்திய நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் ஆன்மீக ஏற்றத்திற்கு தாங்களே வழிகாட்டுகிறீர்கள். எங்களுக்கு சுய உணர்தலை அளித்து சத்தியத்தையும் தர்மத்தையும் உணர்த்தி எங்களுக்குள் நித்திய நிகழ்காலத்தின் சக்தியை அளிப்பவர் தாங்களாவீர். தாயே, இவை அனைத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, கிருஷ்ணரின் சொரூபமாக அமர்ந்திருக்கும் தாங்கள்
தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ண ஓட்டங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரந்தரமாக நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெற்றுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தங்களால் மட்டுமே அனைத்தையும் மாற்றி அமைக்க இயலும். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களின் ஆசீர்வாதமான குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாங்கள் எங்களின் மூலாதார சக்கரத்தில் உணர்வதற்கு அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो
नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्थूलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நாபி சக்கரம், தாயே, எல்லையற்ற
அறிவொளி பெற்ற தெய்வமாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா அறியாமைகளையும் மாயைகளையும் நீக்குபவராவீர். எங்களுக்குள் தெய்வீக குணங்களை தக்க வைத்திருப்பவரும் தாங்களாவீர். தர்மத்தின் நிலையை எங்களுக்குள் உணர்த்துபவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் அமைதியையும் நிறைவையும் ஆனந்த உணர்வின் முழுமையையும் எங்களுக்குள் எப்பொழுதும் நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் நாபி சக்கரம் தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தால் நிரம்பியிருக்கட்டும். மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய ஹிருதய சக்கரம், ஹிருதய சக்கரத்திலிருந்து மெதுவாக நமது கவனத்தை விராட்டாவிற்கு கொண்டு வருவோம். விஷுத்தி சக்கரம், விஷுத்தி சக்கரத்தில் இருப்பவர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணர், விராட்டாவின் சக்தியாவார். தாயே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களின் மூளையில் மறைந்திருக்கின்ற அனைத்து நுணுக்கங்களும் தங்களின் ஆசீர்வாதத்தால் வெளிப்படட்டும். எங்களுக்குள் உண்மையை அறிந்து கொள்ள தூய அறிவாற்றலை தருபவரான தாங்கள் எங்களின் அறிவாற்றலை அடக்கி ஆள கற்றுக் கொடுங்கள். அந்த அறிவாற்றலுக்கு நாங்கள் அடிமையாகாமல் எங்களை காத்தருளுங்கள். ஸ்ரீ விராட்டாவாக இருக்கும் தாங்கள் உங்களின் வலிமையில் எங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள். எங்களின் பாதுகாப்பு நிலையில் நாங்கள் எங்களுக்குள் பாகுபாடு அறியும் தன்மையை அறிவதற்கு தயவு செய்து எங்களை அறிவூட்டுங்கள். எங்களின் ஹம்சா சக்கரத்தை நாங்கள் முழுமையாக கடப்பதற்கு எங்களுக்கு உதவுங்கள். எங்களின் ஆத்மாவின் சக்தியை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எங்களின் இதயத்தையும் மூளையையும் ஒன்றாக மாற்றுங்கள். எங்களுக்குள் தியானத்தின் சக்தியை அளித்து எங்களுக்கு சந்தேகமற்ற விழிப்புணர்வின் நிலையை தந்து அதன் மூலம் எங்களை நிர்விகல்பாவிற்கு அழைத்துச் செல்லுங்கள். தாயே, தங்களின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எங்களுக்குள் 16,000 சக்திகளும் அதிர்வூட்ட பெறட்டும். எங்களின் விஷுத்தி சக்கரத்தில் இருக்கின்ற
16 நரம்புகளிலும் கூட்டுணர்வின் நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களின் விஷுத்தி சக்கரத்தின் 16 இதழ்களும் தங்கள் அருளால் ஆசிர்வதிக்கப்பட்டு அவை ஒளியூட்ட பெறட்டும். அதன் மூலம் நாங்கள் எப்பொழுதும் சாட்சி பாவத்தில் பற்றற்ற நிலையில் இருப்போம். தாயே, நாங்கள் முழுமையோடு கலந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது விஷுத்தி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
वीरवरं भजनन्दकुमारं सर्वसुखसारं धर्मनिचारं ब्रह्मपरं भजनन्दकुमारं सर्वसुखसारं धर्मनिचारं ब्रह्मपरम् மெதுவாக நமது கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய சகஸ்ராரம், தாயி ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாக எங்களின் சகஸ்ராரத்தில் அமர்ந்திருக்கும் தாங்கள் குளிர்ந்த அதிர்வுகள் மூலமாக எங்களுக்குள் உண்மையை நிலைநிறுத்துகிறீர்கள். அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறீர்கள். தாயி ஆனந்த சக்தியின் சக்தியை அளிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். கவனத்தை அவ்வாறு கொண்டு செல்ல இயலாதவர்கள் நமது வலது கையை சகஸ்ராராவிலிருந்து கொஞ்சம் மேலே வைத்து நாம் கவனிப்போம். அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளானது நமது அந்த வலது கை உள்ளங்கையில் நன்றாக விழுவதை கவனிக்கலாம். இன்னும் சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களின் ஆன்மீக ஏற்றத்தின் அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்டு நாங்கள் சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையில் தியானத்தில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பிரம்மானந்த மத்தியஸ்த நிவாசினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மானந்த மத்தியஸ்த நிவாசினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இதே ஆழ்ந்த தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் இன்னும் ஆழமாக செல்வதற்கு நாம் இப்பொழுது அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். It is so wonderful for your mother to see so many beautiful Sahajogis assembled together on this day of Sahasrara. I think the first era of Sahajoga has ended now and new has started. In the first era of Sahajoga, the starting point was first the opening of the Sahasrara and gradually moving towards the completion. I find there are so many who are great Sahajogis today. It is a very natural process of growth that you have gone through. The first one was, we can say, is just the awakening of the Kundalini and piercing the fontanelle bone area. As you see on top of your head, these bandhans, that's how you too have in your head, same way. And you have the chakras, same way built in your Sahasrara. So in the first era of Sahajoga, we have awakened the deities in your centers, in the medulla oblongata and also in the brain. But now the time has come for us to spread it on a horizontal level. And to move it on the horizontal level, we have to understand how to go about it. Like the 7 colors of the rainbow, we have got 7 colors of the light of these centers or the chakras. And when we start it from the back, from the Muladhara, bringing it up to this side, Agya, then it is placed in a different order if you see it clearly. I mean to say that in the Sahasrara, because it's a concave replacement, it is important to understand that the center of the fontanelle bone area corresponds to our heart. So heart is the pivotal point for the second Irana. I hope you understand what I mean. So if you have to place your attention to Sahasrara, first thing you have to do is to pay attention to your heart. In the Sahasrara, the heart chakra and the heart itself, the Atma, coincide. Means the Jagadamba becomes one with the heart. That is the Atma. So we see that here the yoga takes place. At this point of time, it is very important to understand that we have to take a bigger step. The whole Sahasrara moves in this way. All these chakras throw their lights in this way in a clockwise manner, and this axis is the heart. So the essence of all the religions, of all the prophets,
of all the incarnations is compassion and is placed in this chakra of heart. Thus we understand that in the second era, now we have to have compassion. Is the manifestation now of the compassion. If God Almighty had no compassion, He would not have created this great universe. Actually, His power or the Adi Shakti is the embodiment of His compassion. And this compassion has brought forth all the evolution to human level and even your emancipation as Sahaja Yogis. And compassion is always completely covered with forgiveness. So you can see the Trinity meets at this point. The Son of God is forgiveness, is the embodiment of forgiveness. So the God Almighty, who is the witness, the mother, who is the compassion, and the child, who is the forgiveness, all of them meet at heart chakra in the Sahasrara. Now, one must learn how to improve Sahasrara itself. You know the presiding deity of the Sahasrara very well. Now, the place of Sahasrara is in your head as you think it to be, but it's just the center of the whole universe. To develop this, you have to pay attention to your heart chakra in the fontanelle bone area. If you pay attention to the fontanelle bone area, then there you must establish the deity. But this deity has to be first established into the heart. Now you are very lucky people that you have the deity in person with you. The people who got realization before you people, I came on this earth, had to imagine the deities. And in that imagination, they were never perfect. But as they say that at Sahasrara, she is Mahamaya. That is how it is described. So if you also see the person, you may not be knowing fully that person or in the perfect way or a complete way, because Mahamaya Shakti is much greater than your imagination. That is why one has to surrender. With your limited imagination or brain, one cannot see the deity. Also it is said she is Bhakti Gamya. You can know through bhakti, through devotion. So the devotion has to be there, but the devotion has to be a very clean devotion in the sense there should be no malice in the heart. Heart should be clean. Heart, to keep it clean is very difficult. Always human beings have a relative understanding of reality. But reality is absolute. So to achieve that, one has to get rid of all the other kind of impurities that are within the heart. But what next in the new era that has to come? As you have now good families, good ashrams, good jobs, everyone is happy. Let us think of the next era. Next era is of compassion, as I told. But any one of the chakras are weak in you still. The light that becomes white because of the 7 colors may dim out or may be defective. So
all the chakras that are within us are to be looked after. To pay attention to every chakra and put compassion, the feeling of compassion on these chakras. So now when you wanted that all the time and you felt happy, secured, joyous when you had that in person before. Then in the second era, now you will not desire so much that mother should be there. You will take it over from me. This is the divine desire I am telling you about. And you have to work on that from today onwards. I am with you, you know that. But need not be in this body, because I don't know if I exist in this body or not. But once this desire starts working, you will see tremendous miracles happening. When the child is born to a mother, automatically she gets milk. So the nature is so connected with the whole thing. In your divine desire also it is connected. And it is very evident when you are a divine person. So you may find me anywhere. You're walking on the street, suddenly you might find Mataji walking with you. So this is the second era we have started, and you should not be shocked if you see me sitting on your bed and putting my hand on your head. Or you may see me in the form of Christ, walking into your room, or as Sri Rama. That has to happen. So you should be prepared. Already so many miracles have taken place on you, but on a grosser level, you have seen the light coming on my head, and the photographs have shown some miracles to you. But many things will happen that you will see something that you could never imagine. This has to happen just to convince you that you have reached a certain height of your evolution in the new area of Pragyalok. Because this is a new state into which now you will be entering on a horizontal basis. In this area, you will give up asking for gross things and also for anything subtler. The asking will disappear, and that is the time you will become very powerful. Whatever I say happens, as you know. Only thing I cannot command you to be evolved. The Kundalini's work in you has been done quite a lot. Now the new work of compassion, of spreading it to others, has to be done by you. As the light grows brighter and brighter, the area it covers becomes bigger and bigger. So you become the giver of compassion. In my last lecture, which you have heard already, I have requested you how to do tapa. With a complete surrendered mind, you have to go through the pilgrimage, say, of this castle. This is one of the glimpses of the tapa that you have to do, because I am told some of you had to get into little difficulties, and you people suffered a little bit on your way for the pilgrimage. But it is fun to be venturesome and to get into places where the devils dare not go. And if you know how to get fun out of
the so-called discomforts, then you should know you are on the right lines. And as you start becoming discreet automatically, you should know you are progressing well. As you become more peaceful and your temper vanishes in the thin air, as soon as you see somebody attacking you, then know that you are progressing well. As soon as you see a ordeal or a calamity falling on the personality and you do not get worried about it, then know that you are progressing. When no amount of artificiality can impress you, then know that you are progressing. No amount of material well-being in others makes you unhappy, no more unhappy, then know that you are progressing well. No amount of labor or troubles are sufficient to become a Sahajogi. Whatever you may try, one cannot become a Sahajogi. While you have got it without any effort, so you are something special. So this, once you understand that you are special, you will become humble about it. Then, when it happens to you that you humble down, when you see you have achieved something, that you have some powers, that you are emitting innocence, that you are discreet, and as a result of that you become more compassionate, humbler personality, a sweeter personality, then you should believe that you are in the heart of your mother. This is the sign of the new Sahajogi now, in the new era, who has to move with new force, where you will grow so fast that without meditation, you will be in meditation. Without being in my presence, you will be in my presence. Without asking, you will be blessed by your Father. This is what you are in for, and again I welcome you to this new era today, on this great day of Sahasrara. May God bless you all. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.